ஓர் அழகிய கிராமத்தில் ஒரு அடிமை தன் முதலாளியை விட்டு தப்பிக்க காட்டுக்குள் ஓடிவிட்டான். அவன் காட்டில் இருந்த பொழுது ஒரு சிங்கம் நொண்டிக் கொண்டே அவன் பக்கத்தில் வந்தது. அந்த சிங்கம் அந்த அடிமையிடம் காலை தூக்கி காட்டியது. அந்த அடிமை கொஞ்சம் கூட பயப்படாமல் அதன் காலை பிடித்து பார்த்தான். அதில் ஒரு முள் தைத்திருந்தது. அதை பிடுங்கி எறிந்து காலை தடவி கொடுத்தான். வலி நீங்கிய சிங்கம் காட்டுக்குள் ஓடிவிட்டது. சிறிது காலத்திற்கு பிறகு காட்டில் இருந்த அந்த அடிமையை பிடித்து வந்தார்கள். அக்கால வழக்கப்படி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். ஒரு சிங்கத்தை பல நாட்கள் பட்டினி போட்டு மரண தண்டனைக்கு உள்ளானவர்கள் மீது அதனை ஏவிவிட்டு அவனை கொல்வதுதான் அக்காலத்தில் மரண தண்டனை நிறைவேற்றும் முறையாக இருந்தது. அதே போல அந்த அடிமையின் மீது பசியான சிங்கத்தை ஏவினார்கள். சிங்கமும் வேகமாக அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. அவன் அருகே வந்ததும் சற்று தயங்கி நின்று அவனை உற்று பார்த்தது. முன்னொரு காலத்தில் தன் காலில் குத்தியிருந்த முள்ளை எடுத்துவிட்டவன் தான் அவன் என்பதை அறிந்ததும் ஒரு நாய் போல நின்றுவிட்டது. அடிமையும் அந்த சிங்கத்தை அடையாளம் கண்டு கொண்டு அதனை தடவி கொடுத்தான். இந்த காட்சியை கண்ட அரசனும் அங்கு கூடியிருந்த மக்களும் ஆச்சரியப்பட்டனர். சிங்கம் ஏன் அவனை அடித்துக் கொள்ளவில்லை என்ற விவரத்தை அந்த அடிமை எல்லோருக்கும் சொன்னான். இதனை கேட்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்த அரசன் அந்த அடிமையை விடுதலை செய்தான். அதேபோல் அந்த சிங்கத்தையும் காட்டுக்குள் கொண்டு போய் விடுமாறு உத்தரவிட்டான் அந்த அரசன்.